Loving me was all you tried when you were around. I've been told too many times now. Yeah, loving me was all you tried when you were around. I've been told too many times now. But somewhere I go and hide, looking for a new start. Yeah, somewhere I go. Hello beautiful people, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா, நான் அமெரிக்கால இருந்து சென்னைக்கு qatar airwaysல business classல travel பண்ணிருந்தேன். So என்னோட அனுபவங்கள், flight details, flightல எப்படி ஒரு ராஜ மரியாதை கிடைச்சது, cabin, flightல இருக்கிற food, அதுக்கு அப்புறம் இடையில லேஓவர் வந்து ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கத்தார்ல தான் இருந்தது. So அந்த லவுஞ்ச், so அதெல்லாம் உங்களுக்கு அழகா உங்க கண் முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்த போறேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் நம்புறேன். என்னோட அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கிறதும் இல்லாம இதை உங்களுக்கு கண் முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். So stay tuned and continue to watch this video, guys. உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு நான் மேலேருந்து எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கு மேலேருந்து பார்க்கும் போது. அண்ட் இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த ஏரியல் ஷாட் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நார்மலாகவே ஃப்ளைட் ட்ராவலில் ஜாலியான ஜிம்கானா தான், அதுவும் பிஸ்னஸ் கிளாஸ்னா ராஜ மரியாதை கிடைச்சது. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கேபின்ஸ்லாம். அதெல்லாம் தான் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்க்க போறீங்க, ஃபீல் பண்ண போறீங்க. நாக் 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 நாக், வாங்க என்னோட கேபின்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட கேபின். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட விண்டோ சீட்டு. ஸோ நான் விண்டோ சீட் எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மிடில் அண்ட் ஐல் சீட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். உள்ளே வந்து உட்காந்த உடனே ஏரோஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் என்ன வேணும்னு சொல்லிட்டு. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, லைக் மாக்டெயில்ஸ், காக்டெயில், பெவரேஜ், ஆல்கஹால்ஸ் அண்ட் ஜூஸஸ். நான் ஹாட் சாக்லேட் கேட்டிருந்தேன், ப்ளஸ் இந்த ஸ்நாக்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த ஹாட் சாக்லேட்டு. ஸோ இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ளைட்டில் வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு $10 பே பண்ணேன் அப்படின்னா த்ரூ அவுட் த ஃப்ளைட் ஜேர்னி நான் வாட்ஸ்அப் லைக் வைஃபை காலிங் தவிர வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெக்னிக்கலி அந்த வைஃபை கனெக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு என்ன பிளான் வேணும்னு கேட்கும். ஸோ நான் $10 பிளான் எடுத்துகிட்டு என் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன் வைஃபை. எப்போ ஸோ 1 hour காம்ப்ளிமெண்ட்ரி வைஃபை கொடுத்தாலுமே இந்த பிளான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா த்ரூ அவுட் த ஃப்ளைட் உங்களுக்கு வைஃபை ஆக்சஸ் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் சேட் பண்ணிகிட்டே இருந்தேன். எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க உண்மையிலே ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு இருக்கியான்னு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கனெக்டட் யூஸிங் திஸ் வைஃபை பிளான். இதுதான் பிஸ்னஸ் கிளாஸோட ஒரு ஓவர்வியூ. இப்படி தான் இருக்கும். ஒரு விண்டோ சீட்டு, நடுவில் 2 சீட் இருக்கும், கப்புள் சீட்ஸ் கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு விண்டோ சீட்டு. இந்த ஏர்கிராஃப்ட் போயிங் 777-300ER வகையை சேர்ந்தது. இது லாங் டிஸ்டன்ஸ் ஏர்கிராஃப்ட்னால இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு 300 to 350 பீப்புளை அக்காமடேட் பண்ண முடியும். அதுவும் நல்ல லெக் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இதோட எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 feet ஹைட் வரைக்கும் இது ஃப்ளை பண்ணுற கெப்பாசிட்டியே இருக்குது. ஸோ இதில் மொத்தம் 42 பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஃபேஸிங் சீட்ஸ் தான். இப்போது என்னோட கேபினை சுற்றி பார்க்கலாம் வாங்க. என் கேபின்குள்ளே நான் என்ட்ரு ஆனோடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் பில்லோ பார்த்தேன். டுடே இஸ் அ குட் டே. எஸ், இட் வாஸ் அ குட் டே. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஸ்கின் கேர் கிட்டும் கொடுத்துருந்தாங்க. இட் கேரிஸ் ஆல் யுவர் பர்சனல் கேர், ஸ்மால் சாம்பிள் சைஸ் ஸ்கின் கேர் ஸ்டஃப்ஸ். கோவிட் டைமில் ட்ராவல் பண்ணதுனால இந்த ட்ராவல் வித் கான்ஃபிடென்ஸ் ப்ரொடக்டிவ் கிட் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ள இந்த சானிடைசர்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பட்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ ஃபுல் ரெக்லைனர் சீட். நீங்கள் ஃப்ளாட்டாகவே படுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த படுத்துக்கிறதுக்கான அந்த ஆங்கிளை வந்து இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். லைக் ஃபுல்லாக படுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து அந்த பட்டன்ஸ் எல்லாம் இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு நல்ல சைஸ் மானிட்டர், ஜாலியாக நம்ம படம் பார்க்குறதுக்கும் இருந்தது. அப்புறம் லேடிஸ் நீங்களாம் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த ஸ்கின் கேர் கிட்டில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அந்த பாக்ஸோட பேக்கேஜிங்கே ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஒரு எலகெண்ட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி ஃபேஸ் க்ரீம் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடி லோஷன், எல்லாமே ட்ராவல் சைஸ் தான். அண்ட் திஸ் ஒன் இஸ் ஸ்மால் பர்ஃப்யூமு அண்ட் ஒரு ஐ மாஸ்க் கொடுத்துருந்தாங்க, கத்தார் ஏர்வேஸ் லோகோ போட்டிருந்தது. கடைசியாக ஒரு லிப் பாம். ஸோ ரொம்ப அழகாக க்யூரேட் பண்ணி தாட்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஸ்கின் கேர் கிட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீப்பிங் பிஜேஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்மால் சைஸாக இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த ப்ரொடெக்டிவ் கிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். Throughout this journey from New York to Qatar, Qatar to Chennai, Chennai back to Qatar, Qatar back to the States, Qatar Airways business class travel பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா ட்ரிப்லையும் இந்த ப்ரொடெக்டிவ் கிட் கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் நம்ம எதுவுமே கேரி ஆன் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிற இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் ஹேண்ட் சானிடைசிங் ஜெல் இருந்துச்சு, மாஸ்க் இருந்தது. நம்ம லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ பிஸ்னஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி வேணாலுமே வந்து பெவரேஜஸ் ஸ்நாக்ஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. டின்னர் அண்ட் லன்ச் வந்து அலகாட் மெனுவிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வார்மாக சர்வ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல, வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக் கிளாஸ் அங்கேருந்து இந்த ஃபுட் செலக்ட் பண்ணி சொன்னால் கூட அவங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், டெசர்ட் சர்வ் பண்ணுவாங்க. விஜய் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணதுனால வந்துருச்சு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா, கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நம்மளுக்கு கேண்டில் லைட் லஞ்ச் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பன்னீர் அண்ட் கொஞ்சம் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரெட் வித் கொஞ்சம் ஆலிவ் ஆயில், பட்டர் அண்ட் ஜாமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் மெனு. வெஜிடேரியன் வந்து மலாய் கோஃப்தா இருந்துச்சு. மேபி அது நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மலாய் கோஃப்தா அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. பட் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லி ஃப்ளைட் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ லஞ்ச் ஆக்சுவலி நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா வெஜிடேரியனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த பன்னீர் அண்ட் மலாய் கோஃப்தாலாம் இருந்தது அப்படின்றதுனால கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்தது. நான் கொஞ்சம் இந்த ப்ரெட்டும் அந்த ஆலிவ் ஆயிலை டிப் பண்ணி சாப்பிட்டேன். அந்த ஆலிவ் ஆயில் பாட்டில் பாருங்களேன், எவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ யம்மியான ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஷார்ட் நேப் எடுக்க போகிறோம். ராஜ மரியாதையின் உச்சக்கட்டம் பாருங்க. நம்மளுக்கு வந்து தூக்கம் வரும்போது பெட்டு போட்டு கொடுத்துட்டு போவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரெக்லைனர் சீட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி நல்லா சாஃப்டான கவரை போட்டுட்டு, பில்லோ கவர் போட்டுட்டு தூங்குடா, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்லாம் சொல்லிட்டு நல்லா பாட்டு பாடி தூங்க வச்சுட்டு போவாங்க. பாட்டு பாடினா பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீட் பண்ணி நம்மளுக்கு தூங்க வச்சுட்டு போவாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட சீட்க்கு வந்து பெட் போட்டுட்ருக்காங்க. ஸோ பெட் போட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கலாம், சரி அட்லீஸ்ட் லைக் ஃபுல் ரெக்லைனர் சீட்டோட ஃபீல் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து படுக்க போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சீட் வந்து எப்படி கம்ப்ளீட் ஃபுல் ஸ்லீப்பராக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கிளிப்பிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கோசியான ஒரு கம்ஃபர்டரும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா வந்து ஒரு வெல்வெட்டியாக நல்ல ஒரு ப்ளஷ் த்ரோ மாதிரியே இருந்துச்சு டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம். பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இந்த ஃப்ளாட்ஸ் இல்லாட்டி இந்த ஸ்லைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக போட்டு வர இந்த ஹெவி ஷூஸை மாற்றிட்டு இந்த கம்ஃபர்டபுளான ஃபுட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரம் குட்டி தூக்கம் போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் தூங்கி எழுந்துட்டு. மீன்வைல் நான் எப்படி வந்து இந்த ரெக்லைனர் சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்லீப்பர் மோடுக்கு மாற்றுறேன் அப்படின்றதையும் பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் நம்ம பண்ணலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. எனக்கு படுத்ததும் தெரியல. நான் ஒரு 1-2 ஹவர்ஸ் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏர் ஹோஸ்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, எதுக்குன்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விஜய் எழுப்பிட்டுருக்காங்க. நல்ல தூக்கம் ஆக்சுவலி.
ஒரு குட்டி இன்டர்மிஷன் எடுத்துக்கோங்க எல்லாருமே. இந்த வீடியோவோட பார்ட் 2 கூடி சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் போட்ட ரொம்ப லென்த்தாகவும் போகுது. ஸோ டு அவாய்ட் தட் நான் 2 பார்ட்டாக போட போகிறேன் இந்த வீடியோவை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 or 3 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் இருக்குது மக்களே. ஸோ கீப் சப்ஸ்கிரைப்ட் and until I see you all in the next video, it's Priya Palani signing off guys. Bye, love you loads.